தோழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு புத்தகத்தை பற்றியான ஒரு பதிவு தான். அது என்னன்னா கீரா அவர்களோட கோபல்ல கிராமம். இந்த புத்தகம் ரொம்பவுமே ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தகமாக தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டரைசேஷன், இந்த கதை எப்படி தொடங்குதுன்னா, ஒரு அழகிய பெண், அதுவும் காதுல பாம்படம் சொல்லிட்டு அணிஞ்சிருப்பாங்க அந்த காலத்துல வந்துட்டு. அதை அணிஞ்சிட்டு ஒரு பெண் வீட்டுல கோபிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு வர்றா, அவங்க வீட்டை விட்டுட்டு. அப்படி வர்றப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, மங்கம்மா சாலைன்ற ஒரு இடத்துல இருந்து அவள் நடந்து வந்துட்டு இருக்கா. அப்படி வர்றப்ப ஒரு கோடை காலம் என்பதால அவளுக்கு பயங்கரமான ஒரு தண்ணி தாகம் ஏற்படுது. அப்படி அந்த தண்ணி தாகம் ஏற்படுறப்ப அவ என்ன பண்றான்னா, எங்கேயாவது தண்ணி கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடி தேடி அலையிறாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது ஒரு ஊரணியில என்னன்னு பார்த்தா ஒரு கிளி சத்தங்கள் கேக்குது. கிளி சத்தங்கள் கேட்டவுடனே இவங்களுக்கு தோணிடுது, அப்ப இங்க பக்கத்துல எங்கேயோ தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்றாங்க. அப்படி அவங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு இடத்த நோக்கி போறாங்க. அது என்னன்னு பார்த்தா ஒரு ஊரணி. அந்த ஊரணியில தான் விலங்குகள், பறவைகள் எல்லாமே அந்த நீர்களை குடிச்சுதான் வாழ்ற மாதிரி இருக்கும். ஏன்னா எவ்வளவு பெரிய இது வந்தாலும் அந்த ஊரில வந்துட்டு அந்த தண்ணி வத்தாம இருக்கும். அந்த ஊருக்கிட்ட இவ போறா, போயிட்டு அந்த தண்ணியை குடிக்கிறா. குடிக்கிற நேரத்துல வந்துட்டு அங்க ஒரு கொள்ளைக்காரன் இருக்கிறான். அந்த கொள்ளைக்காரன் கண்ணுல இவ பட்டுறா. பட்டதுக்கு அப்புறமா அவ காதுல வந்துட்டு ஒரு பாம்படம் அந்த காதுல அணிஞ்சிருப்பாங்க. அந்த அணிஞ்சதை அந்த கொள்ளைக்காரன் பார்த்துடுறான். பார்த்ததுக்கு அப்புறமா எப்படியாவது அதை கைப்பற்றுன்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்படுறான். அப்படின்றப்ப அவ தண்ணியை குடிச்சிட்டு திரும்பி பாக்குறா. இவன் கரெக்டா பாத்துடுறான். ரெண்டு பேரும் கிட்ட நின்று பாக்குறப்ப எப்படியாவது அந்த இதை அவன் கேட்கிறான், எனக்கு அந்த இதை கொடுத்துரு அப்படின்னு சொன்னோடனே இவ என்ன பண்றது தெரியாம அமைதியா அவனையே பார்த்துட்டு இருக்கா. கடைசியில என்ன பண்றான்னா தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறான். அந்த பாம்படத்தை பறிச்சுட்டு அந்த பெண்ணை அந்த தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறான். தண்ணிக்குள்ள தள்ளி விட்டதுக்கு அப்புறமா அவ அந்த தண்ணிக்குள்ள மூழ்கிடுறான். முழுகினதுக்கு அப்புறமா ஆனாலும் விழுந்ததுக்கு அப்புறமும் அவனோட அந்த கட்டை விரல், அந்த கொள்ளைக்காரனோட கட்டை விரலை அவ கடிச்சுக்கிட்டே இருக்கிறா. கடிச்சதுக்கு அப்புறமா அந்த நேரத்துல வந்த ஒருத்தர் வராரு. அவர் பேர் கிருஷ்ணப்பன் சொல்லிட்டு ஒருத்தர். அந்த நேரத்துல அவர் வராரு. அந்த நேரத்துல அவர் வந்ததுக்கு அப்புறமா என்ன இவன் அமைதியா இருக்கிறானே, ஏன் இவன் அமைதியா இருக்கான்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. இவன் என்ன அவர் பேசினாலுமே ஒரு பதில் கொடுக்காமலே நின்றுகிட்டு இருக்கிறான். அப்ப இவருக்கு ரொம்ப ஒரு சந்தேகம் வருது, ஏன் இவன் எனக்குள்ள அமைதியாவே நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. முன்னோதால ஒருத்தர் வராரு. அவர் யாருன்னு பார்த்தா அந்த தண்ணிக்குள்ள இருக்க அந்த பெண்ணோட கணவன். இங்க யாராவது வந்தாங்களா, ஒரு பெண் பாம்படம் அணிஞ்சிட்டு வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி அந்த பாம்படம் அணிஞ்சிட்டு யாராவது வந்தாங்களா அப்படி கேட்குறப்ப இல்லையே, யாருமே வரலையே அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பக்கம் ஒரு வழிதான் இருக்குது, நீ இந்த பக்கம் வந்திருக்க, அப்ப இந்த வழியா யார் வந்திருக்க முடியும் பார்த்தா இந்த ஒருத்தன் தான் இங்க இருக்கிறான் ரொம்ப நேரம். அதுக்கப்புறம் பார்த்துருக்காங்க. கடைசியில பார்த்தா அவன் அடிச்சுக்கணும்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா அவனை அடிச்சு பஞ்சாயத்துக்கு கூட்டி அதுக்கப்புறமா அந்த கதை ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா இதோட ஸ்டாப் ஆகுது. ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமா அந்த கிறிஸ்டப்பன் இருக்காருல, அவரோட ஃபேமிலிக்குள்ள அந்த கதை போகுது. அந்த கேரக்டர்ஸ் இந்த புத்தகத்துல ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கேரக்டர் டிசைன் பண்ண விதம் தான். அந்த கேரக்டர்ஸை எப்படி இந்த புத்தகத்துல வடிவமைச்சிருக்காங்கன்றதான் இந்த புத்தகத்தோட ஒரு சிறப்பே சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒவ்வொரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதுதான் இந்த புத்தகத்தோட சிறப்பு. அதுக்கப்புறமா இந்த மக்கள் வந்துட்டு ஒரு பஞ்சாயத்துக்கு கூட்டுறாங்க. அப்படி கூட்டுறப்ப அதுல இருந்து இவனுக்கு எப்படி தண்டனை கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்தை ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா அந்த கிருஷ்ணப்பனோட இருக்காரு, கிருஷ்ணப்பன் நாயகர் சொல்லி கொடுத்துருப்பாரு. அவரோட பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டியில ஆரம்பிச்சு ஒரு கதை போகும். இந்த மக்கள் எப்படி உருவானாங்க, இந்த மக்கள் ஆந்திராவில் இருக்கிற மக்கள் இங்க எப்படி குடிபெயர்ந்து வந்தாங்க, அவங்களுக்கு பின்னாடி ஆந்திராவில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். இவங்க இருக்கிறப்ப அந்த மக்கள் அந்த பிரச்சனைகளை தாண்டி எப்படி இந்த இடத்துக்கு குடிபெயர்ந்து வந்தாங்க அப்படின்றது அது ஒரு கதையா இருக்கும் இந்த புத்தகத்துல. அதுலயும் சென்னாதேவின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் எப்படின்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு அழகி, ஒரு பேரழகியான ஒருத்தி. எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னா, ஒரு கொள்ளைக்கார கூட்டம் இருக்கும். அந்த கொள்ளைக்காரன் வந்துட்டு ஊரே அந்த கொள்ளைக்காரனை பார்த்தா நடுங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த கொள்ளைக்காரன் வந்துட்டு அந்த பெண், அந்த அழகிய பெண், அந்த பெண்ணை பார்த்தோன்னே தன் வச்சிருக்கிற கத்திய எடுத்து அந்த பெண் முன்னாடி தலை வணங்குற மாதிரி இருக்கும்.
அது ரொம்பவுமே ஒரு சிறப்பான ஒரு இதா இருக்கும். அந்த புத்தகத்தை படிக்கும்போது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதன் பின் அந்த மக்கள் எப்படி வர்றாங்க, இந்த இடத்துல இருந்து குடிபெயர்ந்து வர்றாங்க, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இது ஃபேஸ் பண்றாங்க. அந்த மக்கள் ஒரு காட்டை அழிச்சிட்டு ஒரு அவங்க காடுகள்லாம் ஒவ்வொரு கிரியேட் பண்ணி அந்த மக்கள் எப்படி அந்த வீடுகளை கட்டுறாங்க, எப்படி ஒவ்வொரு நிலங்களையும் விவசாய நிலமா மாத்துறாங்க அப்படின்றத பத்தியான ஒரு கதை தான் இந்த கோபல கிராமம். ஒரு கிராமம் எப்படி உருவாகுது என்பதை இந்த புத்தகத்து மூலம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் இந்த கதை மீண்டும் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்த இது தொடங்கும். எப்படின்னா அந்த கொள்ளைக்காரர் இருக்கிறான்ல, அவனுக்கு தண்டனை கொடுப்பாங்க. எப்படின்னா கழுவேற்ற மரம்ன்ற ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துல அவனை ஏத்திடுவாங்க அந்த கொள்ளைக்காரனை. அப்படி கொள்ளைக்காரனை ஏத்துனதுக்கு அப்புறமா அவன் மனமுருகி ரொம்ப வருத்தப்படுவான். நம்ம இந்த மாதிரி ஒரு தவறு பண்ணிட்டோமே. ஏன் அப்படின்னா அங்க அந்த கழுவேற்ற மரம் ஏத்துனதுக்கு அப்புறமா அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சின்னஞ்சிறு பிள்ளைகள் வந்துட்டு கும்மி பாடல், அம்மனுக்கு ஒரு கும்மி பாடல்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை அந்த கழுவேற்ற மரம் ஏத்தின அந்த கொள்ளைக்காரன் இருக்கான்ல, அந்த திருடன் ஏத்துன அந்த இதுக்குள்ள தான் அந்த சின்னஞ்சிறு குழந்தைங்க எல்லாம் விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. அப்படி விளையாடுறப்ப அவனுக்கு ஒரு ஏக்கம் வரும், சார் நம்ம இந்த மாதிரி தான் தப்பு பண்ணாம இருந்துக்கலாமே அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா இவனுக்கு நினைவு வருவாங்க. அவன் பண்ண அந்த அந்த சோம்பேறித்தனங்கள், அந்த மாதிரி அந்த திருட்டு வேலைகள் எல்லாமே அவனுக்கு நினைவுக்கு வரும், அவங்க அம்மா சொன்ன அந்த வார்த்தைகள்லாம். அதன் பிறகு அவன் ரொம்ப வருத்தப்படுவான், நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணாம இருந்துக்கலாமே. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன தோணுன்னா, நம்மளும் அந்த சின்னஞ்சிறு குழந்தைகளோட விளையாடணுமே அப்படி சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஏக்கம் வரும். அதுக்கப்புறமா அவன் இறந்து போயிடுவான், அவனோட உயிர் பிரிந்து விடும். அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா, அந்த குழந்தைகள்லாம் அவன் திரும்பி பார்த்துக்கிட்டே போகும், அந்த உயிர் பிரிந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் ஒரு பயத்தோடயே திரும்பி போயிட்டு இருப்பாங்க. அப்படி போனதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா, அந்த ஊர்ல 2 பேருமே ஒரு தெய்வமா வழிபட ஆரம்பிச்சிருவாங்க. எப்படின்னா, இந்த குழந்தைங்கள்லாம் அவனை பார்த்துக்கிட்டே போவாங்க. பார்த்ததுல சில பேர் உடம்பு சரியில்லாம இறந்து போயிடுவாங்க, சில பேருக்கு காய்ச்சல் வந்துடும். இந்த மாதிரி பல குழந்தைகள் அந்த இதை பார்த்து இறந்துருவாங்க. அதுல என்ன பண்ணன்னு தெரியாம அவரையே, அந்த திருடனே ஒரு சாமியா கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த இறந்து போன பெண்ணையும் ஒரு தெய்வமா வழிபடுவாங்க. இப்படி எப்படி சிறு தெய்வங்கள்லாம் வந்துச்சுன்றது இந்த புத்தகத்து மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா சிறு தெய்வங்கள் எப்படி உருவாகுறாங்க, ஒரு தப்பு பண்ணவனும் ஒரு தெய்வமும் மாறுறான். அடுத்து ஒரு இறந்து போனவங்க, தீராத ஆசையில இறந்து போனவங்க ஒரு தெய்வமாகறாங்க அப்படின்றது இந்த புத்தகத்துல சொல்லியிருப்பாங்க. எனக்கு இதுல என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னா, இந்த கதை ஒன்று ஆரம்பிக்கும், இந்த பெண்கிட்ட இருந்து ஒரு கதை ஆரம்பிக்கும், அது தொடர்ந்து போயிட்டு இருக்கும். அடுத்து இவங்களோட கேரக்டர்ஸ் இவங்க இதுக்குள்ள போயிடும் கதை. அப்படி போகாம இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இந்த புத்தகத்துல. இந்த புத்தகம் ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு புத்தகமா தான் நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா, ஒரு நாவல், ஒரு கேரக்டரைசேஷன், இதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது இந்த புத்தகத்து மூலமா நீங்க இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது நீங்க உணர்வீங்க. ஏன் அப்படின்னா, இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட கேரக்டர்ஸ், அந்த எழுத்துக்கள், இது எல்லாமே நம்மளை ஒரு பயங்கரமா இம்பாக்ட் பண்ணும். இந்த புத்தகத்தை ரீட் பண்றப்ப உங்களுக்கு டைம் கிடைச்சா இந்த புத்தகத்தை நீங்க வாங்கி ரீட் பண்ணுங்க.